ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துன்ப காலத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான இன்ப காலம் வரத்தான் செய்யும். அப்படிதான் இத்தனை நாளா துன்பத்தை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது நீ மாபெரும் இன்பத்தை அனுபவிக்கப்படி மாபெரும் வெற்றியை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தரப்போறேன். உன் மனசும் உன்னுடைய உள்ளமும் உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல செய்தி நாளை விடியல்லையே உன்னை தேடி வரப்போகுது. நீ எதை தேடிக்கிட்டு இருந்தியோ அது இப்போது தானாகவே உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன்னை யாரோ ஒருத்தர் தப்பா நினைச்சிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க நினைச்சு புலம்பாம அவங்க இவ்வளவுதான் உன்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நினைச்சு அவர்களை விட்டு விலகி நின்று விடு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் சிறப்பான பதிலடி. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க குறை சொன்னா குத்தம் சொன்னா உடனே அதை நினைச்சு நீ வருத்தப்படுவனா? அப்படி அவர்களுடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்ற வேண்டாம் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதுக்காக நீ வருத்தப்படாம நீ என்ன செய்றியோ அதை உன் மனசாட்சிக்கு உண்மையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய சுய மதிப்பையும் சுய கௌரவத்தையும் இழந்துதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும், எல்லாரிடமிருந்தும் நீ அன்பை பெற முடியும் என்றால் அப்படிப்பட்ட அன்பை நீ பெறவே வேண்டாம். உன்னுடைய சுயமதிப்பையும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் யாருக்கும் விட்டு கொடுக்காம உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கான வேலைகளை செய். நீ பயணித்து போகும் பாதை சரியாக இருந்தால் உன்னை சுற்றி பக்கத்தில் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை கொள்ள அவசியமில்லை தானே. நீ எல்லாரையும் நல்லவங்க, எல்லாருக்கும் நல்ல இடத்த உன் மனசுல கொடுத்து வச்சிருக்க. எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற நீயே அவங்க மனசுல உன்னை என்ன இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா? இல்லைதானே. ஆனா அவங்க உன்னை ஏமாத்தினது பிறகு உன்னை ஒதுக்கி வைக்கும் போதும் அவங்க இவ்வளவுதான் அவங்க மனசுல உனக்கு இடம் கொடுத்தாங்களான்னு தெரியும் போது நீ ஏமாற்றம் அடைகிறாய் தானே. யார் உன்னை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாம யாருக்கும் உன் மனதில் உயர்ந்த இடத்தை கொடுக்காதே. அவங்க உனக்கு என்ன செய்யறாங்களோ அதையே நீ திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளாக, அவர்கள் உன்னை எந்த அளவுக்கு தூரத்துல வைக்கிறாங்களோ அதே அளவு தூரத்தில் நீயும் இருந்து விடு. நீயாக போய் சொந்தம் உறவுன்னு உரிமையை எடுத்துக்கொண்டு அவதிப்பட்டு பேசாதே என் செல்லமே. நீ உரிமை எடுத்து நல்லா பேசுவ, ஆனா அவங்க சட்டுன்னு உன்னை அவமரியாதை செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட அவமானமும் அவமதிப்பும் உன் வாழ்க்கையில நிகழ்ந்துட கூடாதுன்றதுக்காக தான் யாரா இருந்தாலும் கொஞ்சம் தூரமாவே இருக்க சொல்றேன். அவர்கள் விதைத்தது எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீண்டும் அதை அறுவடை செய்வாங்க. அவங்க உனக்கு செய்யறது கஷ்டமா இருந்தாலும் சரி, கர்ம வினையா இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்க தான் போறாங்க. ஆனா என் அன்பு பிள்ளையான நீ வருத்தம் அடையக்கூடாது, வேதனை அடையக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். நீ பார்க்கும் வேளையில் சின்ன சின்ன கஷ்டமும் பிரச்சனையும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும். அதில் இருக்கும் குறைகளை எல்லாம் மறந்துட்டு அதை நிறைவாக மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப்பார் என் தங்கமே. சில விஷயத்துக்காக சில பேர்கிட்ட நீ விட்டு கொடுத்து போறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நீ அப்படி விட்டு கொடுத்து போயும் அவங்க உன்னை மதிக்கலைன்னா அவர்களை விட்டு விலகி நின்று விடலாம் அல்லவா. ஏன்னா உறவுகள் என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் தான். ஆனா அதை விட தன்மானம் முக்கியம். என் அன்பு பிள்ளையான், நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணுமே தவிர யாருக்காகவும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத நான் முடிவு செய்யறது கிடையாது. உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் முடிவு செய்கிறது. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினா, எல்லாருக்கும் நல்லது செஞ்சினா எல்லா மனிதர்களும் உன்னை தேடி வருவார்கள். அதை விட்டுட்டு பேசாத முகமாக எப்ப பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சு பேசிக்கிறதும், அல்லது யாருக்கும் எந்த நல்லதும் செய்யாம சுயநலத்தோடு உனக்கான காரியங்களையும் செய்யக்கூடிய நடத்தையை கொண்டவனாக இருந்தால் யாரும் உன்னை நெருங்கி கூட வரமாட்டார்கள் தானே. ஆக மொத்தத்துல உன்னுடைய சொல்லும் செயலும் தான் உன்னை நோக்கி மனிதர்களை கவர்கிறது என்பதை புரிஞ்சுக்கோ. பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது என் செல்லமே. அந்த பாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமும் சுத்தமாக இருந்தாதானே பால் கெட்டு போகாம இருக்கும். அப்படிதான் நீ மட்டும் நல்லவனா இருந்தா போதாது. நீ இருக்கிற இடமும் உன்னை சுத்தி இருக்கவங்களும் நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்கவும் முன்னுக்கு வரவும் முடியும். அப்படி நீ வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரும்போது, முன்னேற்றத்தை பெறும்போது, நல்ல ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை வாழும்போது என்ன செய்யணும் தெரியுமா? எளிமையாக இனிமையாக எல்லார்கிட்டையும் பேசணும், பழகணும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் உயர்வும் தாழ்வும் சகஜமான விஷயம் தானே. இன்னைக்கு உயர்ந்து வருகிற நீ நாளைக்கே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் தாழ்வை சந்திக்கும் போது அப்போதும் அவர்களும் அந்த இனிமையாக பேசியிருந்தீனா அவங்க உனக்காக கை கொடுக்க வருவாங்க. நீ எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களிடமும் அன்பாய் இனிமையாய் எளிமையாய் பேசக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீ எல்லோரிடமும் அன்பாகவும் இருக்கணும், அன்பான மனிதர்களோடும் நீ இருக்கணும். அதையும் தாண்டி யாராவது உன் மனசு உடையும்படி, உன் மனசு காயப்படும்படி எதையாவது செஞ்சாங்கன்னா அவர்களை கண்டுகொள்ளாமல்
அவர்கள் ஒளியாக இருந்து உன்னை செதுக்கி உன்னை அழகான சிற்பமாக உருவாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் முன்னேற முயற்சி செஞ்சு போய்கிட்டே இரு.